விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? നിന്നെ ദൈവം ഗാർണിഷ് ചെയ്യാം. உங்களை தேவன் அலங்கரிக்க போகிறார். എന്താ ഈ ഗാർണിഷ് എന്ന് പറയുന്ന മീനിങ്? அலங்காரம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിലെ ஆதியாகம புத்தகத்தில் 1-ാമത്തെ അധ്യായം 1-ാമത്തെ വചനം, முதல் அதிகாரத்தில் முதல் வசனம், പാഴ്ശൂന്യവുമായ ഒരു വീട് പോലെ ഭൂമിയിരുന്നു. ஆமென். ஹல்லேலூயா. பூமியானது மிகவும் ஆமென் பாழாயிருந்தது, வெறுமையாயிருந்தது. ഹല്ലേലൂയ. ஆமென். ഒന്നുമില്ലാത്തൊരു വീട്. ஆமென். ஒன்றுமில்லாத ஒரு வீடு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദോശയ്ക്ക് മാവില്ല, தோசை போடுறதுக்கு மாவு இல்ல, ചപ്പാത്തിക്ക് മാവില്ല, சப்பாத்திக்கு கோதுமை இல்ல, கோதுமை மாவு, ചോറിന് അരിയില്ല. சோறாக்குறதுக்கு அரிசி இல்ல. അങ്ങനെ ഒരു സിറ്റുവേഷനിലാണ് ഇരിക്കുന്നത്. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. അപ്പോൾ ആ വീട്ടിൽ പരിശുദ്ധാത്മാവ് പരിവർത്തിച്ചു. அப்போதான் அந்த வீட்ல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അങ്ങനെ ഭൂമിയിൽ ദൈവം ഒരു ബിരിയാണി ഉണ്ടാക്കാൻ തീരുമാനിച്ചു. பூமியில தேவன் ஒரு பிரியாணியை உண்டு பண்ண அவர் பிரயாஸ் ஆமென் ஹல்லேலூயா முடிவெடுத்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആകാശത്തെയും ഭൂമിയെയും സൃഷ്ടിച്ചു. வானத்தையும் பூமியையும் படைத்தார். നമ്മൾ ബിരിയാണി ഉണ്ടാക്കി വെക്കുന്നത് പോലെ நாம பிரியாணியை சமைத்து வைப்பது போலவே അവ ആകാശത്തെയും ഭൂമിയും ഉണ്ടാക്കി. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ഹല്ലേലൂയ. ബിരിയാണി ഉണ്ടാക്കിയിട്ടുള്ള എത്ര പേരുണ്ട്? பிரியாணி சமைச்சிருக்கீங்க? பிரியாணியை குக் பண்ணவங்க. നോർമലി ബിരിയാണി എന്ന് പറയുന്ന സംഭവം, பொதுவா பிரியாணி என்று சொன்னால் ബിരിയാണി റൈസും பிரியாணி ரைஸும் ചിക്കൻ പീസും മസാലയും കൂടെ ഇട്ട് മിക്സ് ചെയ്തെടുക്കുന്നതാണ് ബിരിയാണി. சிக்கன் பீஸ் மசாலா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் பிரியாணி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നാൽ നമ്മൾ ഒരു ഗസ്റ്റ് വരുമ്പോൾ അങ്ങനെ അല്ല ചെയ്യുന്നത്. ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வருவாரானால் நாம அப்படி செய்ய மாட்டோம். പക്ഷെ ബിരിയാണിക്കകത്തില്ലാത്ത എക്സ്ട്രാ ചില കാര്യങ്ങൾ നമ്മൾ അതിനകത്ത് ആഡ് ചെയ്യും. பிரியாணிக்குள்ள இல்லாத எக்ஸ்ட்ரா சில காரியத்தை நாம அதுல ஆட் பண்ணி, നല്ലൊരു ഗസ്റ്റ് വന്നാൽ, நல்ல ஒரு விருந்தாளிகள் வந்தால் എന്താണ് ആ സാധനം? என்ன செய்யும்? കാഷ്യൂ വാരി ഇടും. அது மேல முந்திரி பருப்பை தூவிவோம். പ്രൈസ് ദി ലോർഡ്. അല്ലേ? കാഷ്യൂ വാരി ഇടും. அந்த பிரியாணிக்கு மேல முந்திரி பருப்பு போடுவோம், ബദാം ഇടും, பாதாம போடுவோம், ഈന്തപ്പഴം ഇട്ട് കൊടുക്കും. ஆமை அந்த ஆமை പേരത്തപ്പഴം, பேரிச்சம்பழத்தை நம்ம போடுவோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പുതിന ഇല ഇട്ട് കൊടുക്കും, புதினா இலைய போடுவோம், മല്ലി ഇല ഇട്ട് കൊടുക്കും. மல்லி இலைய போடுவோம். അല്ല, നിങ്ങൾ പറ, എല്ലാം ഞാൻ പറയും. சொல்லுங்க, நானே சொல்லணுமா எல்லாத்தையும்? நீங்க தானே போடுறீங்க. ബിരിയാണി ഉണ്ടാക്കാൻ അറിയത്തില്ല, തിന്നാനേ എനിക്ക് അറിയാവൂ. ஆமே, பிரியாணி சமைக்கலாம் தெரியாது, சாப்பிட தெரியும். അത് കണ്ട കാര്യങ്ങളാ ഞാൻ പറയുന്നത്. ஆமே, நான் அதுல பார்த்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு അല്ല, சொல்றேன். ഇങ്ങനെയൊക്കെ ഇട്ട് இதெல்லாம் போட்டு അഴകായി വയ്ക്കും. அழகா அப்படியே வைப்பாங்க. അതിന്റെ പേരാണ് அதுக்கு பேருதான் ഗാർണിഷ് ചെയ്യുക. அலங்கரித்தல். ഗാർണിഷ് ചെയ്യുക, அலங்கரித்தல். ഇല്ലാത്തതിനെ എടുത്ത്, இல்லாததை எடுத்து, ഈ കാറ്റഗറിയിൽ ഇല്ലാത്തതിനെ എടുത്ത്, இந்த பிரியாணியிலேயே இல்லாததெல்லாம் எடுத்து ഇട്ട് മോടി പിടിപ്പിക്കുക. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா போட்டு அதை அழகுபடுத்துவது, സ്മെല്ല്, നല്ല മണം വരുത്തുക, நல்ல வாசனை வர வைப்பது. ഈ ആകാശം എന്ന് പറയുന്നത് ഒരു ബിരിയാണിയാണ്. இந்த ஆகாயம் என்று சொன்னால் அது ஒரு பிரியாணி. അവിടെ കർത്താവ് കാഷ്യൂ ഇടുന്നത് പോലെ നക്ഷത്രത്തെ വാരി ഇട്ടു. அங்க கர்த்தர் முந்திரி பருப்பை வாரி அரைக்கிற மாதிரி நட்சத்திரத்தை வாரி அரைத்தார். അതാണ് എന്റെ ദൈവം. அதுதான் என் தேவன். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க. നമ്മൾ നമ്മളെ കയ്യിൽ കാഷ്യൂ വാരിയിട്ട് நாம கையில அப்படியே முந்திரி பருப்பு அள்ளி ബിരിയാണിയിൽ ഇങ്ങനെ കട ഇങ്ങനെ ഇടുന്നത്, பிரியாணி அப்படியே கடகடான்னு தூக்கி போடுற மாதிரி, ബദാം എടുത്തിട്ടതുപോലെ, பாதாம் பருப்பு எடுத்து போடுறது மாதிரி, പിസ്ത എടുത്തിട്ടതുപോലെ, பிஸ்தாவை போடுறது மாதிரி, മല്ലി ഇല ഇട്ടതുപോലെ, மல்லி இலைய போட்டது மாதிரி, ഏലക്കായ ഇട്ടതുപോലെ, ஏலக்காயை தூக்கி போட்டது மாதிரி, ആകാശത്തിലെ ஆகாயத்துல ദൈവം ഡിഫറന്റ് വലിപ്പവും ചെറുപ്പമുള്ള നക്ഷത്രങ്ങളെ, தேவன் வானத்தில் வித்தியாசமான பெரிதும் சிறிதுமான நட்சத்திரங்களை வாரி இறைத்தார். ചന്ദ്രനെ എടുത്തിട്ടു, சந்திரனை தூக்கி எறிந்தார். സൂര്യനെ എടുത്തിട്ടു, சூரியனை தூக்கி നൈറ്റ്. இந்த இரவில் ദൈവം നിന്നെ ഗാർണിഷ് ചെയ്യാൻ പോകുന്നു. தேவன் உன்னை அவர் அலங்கரிக்க போகிறார். പാഴും ശൂന്യമായ നിന്നെ, ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருக்கிற உன்னை, പാഴും ശൂന്യമായ നിന്റെ മേൽ ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற
இருக்கிற உண்மை പരിശുദ്ധാത്മാവ് വന്നാൽ പരിശുദ്ധാവിയാനവർ വന്നാൽ അഭിഷേകം വന്നാൽ അഭിഷേകം വന്നാൽ ഇന്ന് രാത്രി இந்த இரவு നിനക്കില്ലാത്തത് உனக்கு இல்லாதது വരും 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 வரும். കരമടിച്ചു പറ. கைதட்டி சொல்லுங்க. ഒരു ബിരിയാണി വയ്ക്കുന്നത് പോലെ, ஒரு பிரியாணியை வைப்பது போல ദൈവം സഭയെ പണിയും. தேவன் சபையை கட்டுவார். ആകാശത്തിൽ നക്ഷത്രങ്ങളെ ഇട്ടത് പോലെ வானத்தில் நட்சத்திரங்களை வாரி இறைத்தது போலவே നിന്റെ സഭയിൽ ആത്മാക്കൾ വരും. உங்கள் சபையில் ஆத்துமாக்கள் வருவார்கள். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைதட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ശക്തിയോടെ പറ. பலத்தோடு சொல்லுங்க. 2026 2026 the year of carnation. அலங்கரித்தலின் வருஷம். The year of carnation. அலங்கரிப்பின் வருஷம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. എന്നെ വന്ന് ഗാർണിഷ് ചെയ്യണേ. என்னை அலங்கரிப்பீராக ஆண்டவரே. ഡോളറുകളെ കർത്താവ് വാരി എറിയും. டாலர்ஸ் கர்த்தர் வாரி இறைக்க போறாருங்க. നിന്റെ മിനിസ്ട്രിക്ക് വേണ്ടി വാരി എറിയാൻ പോവാ. ஊழியத்திற்காக கர்த்தர் வாரி இறைக்க போறார். അള്ളി டாலர்ஸ் അള്ളി എറിയാൻ പോവാ. அள்ளி எறிய போகிறார். പൗണ്ടുകൾ എറിയാൻ പോവാ. பவுண்ட்ஸ் தூக்கி போட போகிறார். ഇന്ത്യൻ കറൻസി വന്ന് ഇറങ്ങാൻ പോവാ. இந்தியன் கரன்சி வந்து இறங்க போகிறது. അഭിഷേകം നിന്റെ തലയ്ക്ക് മീതെ ഇറങ്ങിയ அபிஷேகம் உங்க தலைக்கு மேல இறங்கினால் കർത്താവിന് ഡോളറും പൗണ്ട് കറൻസിയും ഒരു വിഷയം അല്ലെന്ന്. கர்த்தருக்கு டாலரும் பவுண்டும் கரன்சியும் ஒரு பொருட்டே இல்லைங்க. ഹല്ലേലൂയ. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ മേലിരുന്ന അഭിഷേകം என் மேல் இருக்கிற அபிஷேகம் ചെറുതല്ല, വലുതാണ്. சொல்லுங்க, சிறிதல்ல பெரியது. എൻ്റെ ഒരു യുണീക്ക് അനോയിന്റ്, ഞാൻ ബൈബിൾ ഉയർത്തി പ്രാർത്ഥിക്കുക. ஆமென். என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெபம்னு சொன்னா இந்த ஆமென் வேதத்தை உயர்த்தி ஜெபிப்பது என்று ഞാൻ சொல்லப்படுகிற മെസ്സേജ് அபிஷேகம். തുടങ്ങുന്നതിന് മുമ്പ് എല്ലാവരെയും വിട്ട് ബൈബിൾ ഉയർത്തി പ്രാർത്ഥിപ്പിക്കും. இதனாலதான் செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக உங்க வேதத்தை எடுத்து தலைக்கு மேல வைங்கன்னு சொல்லி ஜெபிக்க வைக்கிறது. ഞാൻ പറയും, നിന്റെ തലയ്ക്ക് മീതെ വേദപുസ്തകം ഇരിക്കണം. நான் சொல்லுவேன், உங்க தலைக்கு மேல உங்க வேத புத்தகம் இருக்க வேண்டும். തലയ്ക്ക് മീതെ മൊബൈൽ അല്ല ഇരിക്കേണ്ടത്. உங்க தலைக்கு மேல மொபைல் இருக்க கூடாது. ഇതിനകത്ത് സിനിമയുണ്ട്, இதுக்குள்ள சினிமா இருக்கு, കോമഡി ഉണ്ട്, காமெடி இருக்கு, റോസ്റ്റ് ഉണ്ട്, வறுத்தெடுக்கிறது இருக்கு. തിരുനെൽവേലിയിലെ 3 പയ്യന്മാരുണ്ടല്ലോ. திருநெல்வேலியில ஒரு 3 பசங்க இருக்காங்க பாத்தீங்களா? ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. എല്ലാം ഉണ്ട് ഇതിനകത്ത്. எல்லாமே இருக்குது இதுக்குள்ள. ഇതിനകത്ത് വറുപ്പും ഇല്ല, പൊരിപ്പും ഇല്ല, തന്തൂരിയും ഇല്ല, ഒന്നുമില്ല, വചനം മാത്രമേ ഉള്ളൂ. இதுல வறுப்பும் பொரிப்பும் தந்தூரியும் ஒண்ணும் இல்ல. இதுல இருப்பது எல்லாம் வசனமே. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇത് ചുമക്കുന്ന കരത്തെ ദൈവം അനുഗ്രഹിക്കും. இதை சுமக்கிற கரங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ഐപാഡ് നല്ലതാണ്, എല്ലാ വേർഷനും വരട്ടെ. ஆமே, ஐபேட் நல்லதுதான். எல்லா ஆமே இது ஆமே டெக்னாலஜிஸ் வருவது நல்லது. എന്റെ കയ്യിലും ഉണ്ട് ഐപാഡ്. என் கையில ஐபேட் இருக்கு. പക്ഷെ മീറ്റിങ്ങിന് പോകുമ്പോൾ വേദപുസ്തകം കൊണ്ടുപോകണം. ஆனா மீட்டிங்க்கு போகும்போது வேத புத்தகத்தை எடுத்துட்டு தான் போகணும். അതൊരു കലയാണ്. அது ஒரு கலை தான். അയ്യോ, എന്നെ ഗാർണിഷ് ചെയ്തത് ഈ പുസ്തകമാണ്. என்ன அலங்கரிச்சதே இந்த புத்தகம் தான். ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇതേ ചെന്നൈ പട്ടണത്തിനകത്ത് இதே சென்னை பட்டணத்துக்குள்ள ഞാൻ ഒരു ഡോക്ടറിനോട് ഒരു പ്രോഫസി പറഞ്ഞു. நான் ஒரு டாக்டரை பார்த்து தீர்க்க தரிசனமா இப்படி சொன்னேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു പ്രവചനം പറഞ്ഞു. ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னேன். ഒരത്രയ്ക്ക് പ്രവാചകന്മാരെ നമ്പുന്ന ആളല്ല. அவங்க அவ்வளவா தீர்க்க தரிசிகளை நம்புகிற ஆட்களும் கிடையாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷെ എന്നെ കുറിച്ച് കേട്ടിട്ട് എന്നെ വിട്ട് പ്രാർത്ഥിപ്പിച്ചു. ஆனா என்னை குறித்து கேள்விப்பட்டதனால என்னை அவங்க ஜெபிக்க சொன்னார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രവചനം പറയുന്നതിന് മുമ്പ് അദ്ദേഹത്തിന്റെ എല്ലാ സാമ്പത്തിക നന്മയും കൊണ്ട് കാണിച്ചു. ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு நான் அவர்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் காரியம் வசதி இருக்குது எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாரு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എത്ര കാറുണ്ട്, വീട്ടിൽ എത്ര ബെഡ്റൂം ഉണ്ട്, എല്ലാം എന്നെ കാണിച്ചു. ஆமே, எவ்வளவு கார் இருக்கு, எவ்வளவு பெட்ரூம்ஸ், வீட்ல என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டாரு. അതൊരു ടെസ്റ്റിംഗ് ആയിരുന്നു. அது எனக்கு ஒரு பரிசோதனையா இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷെ സത്യസന്ധമായ ഒരു പ്രോഫസി പറഞ്ഞു. ஆனா நீங்க உண்மையா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுங்க. നോ നോ നോ, സത്യസന്ധമായി പ്രോഫസി പറഞ്ഞു.
കറക്റ്റ് ആയിട്ടുള്ള ഒരു പ്രോമിസ്. ആമേൻ. சரியாய் அவர்களுக்குரிய தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு நான் சொன்னேன். ദൈവം സംസാരിച്ചു, தேவன் பேசினார். അദ്ദേഹം പറഞ്ഞു, அவர்கள் சொன்னார்கள், പാസ്റ്റർ നിങ്ങൾക്ക് തരാൻ ഓഫറിങ് എനിക്കില്ല. பாஸ்டர் உங்களுக்கு நான் காணிக்க கொடுக்கிறதுக்கு என் கையில ஒண்ணும் இல்ல. ഞാനിപ്പോ ഇഷ്ടപ്പെട്ട് വാങ്ങിയ ഒരു സാധനം ഞാൻ നിങ്ങൾക്ക് തരാൻ പോകും. ஆனா ரொம்ப பிடித்து எனக்கு நான் வாங்கின ஒரு பொருளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். അതേ എന്റെ കയ്യെ പിടിച്ചിട്ട് அவர் என் கையை பிடித்து ഒരു വാച്ച് എന്റെ കയ്യിൽ കെട്ടി. ஒரு வாட்சை என் கையில கட்டினான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഞാൻ അദ്ദേഹം പറഞ്ഞു ഈ വാച്ച് ഒരു ലക്ഷറി വാച്ചാണ്. அவர் சொன்னார் இந்த வாட்ச் கொஞ்சம் லக்ஸுரியான வாட்ச் அப்படின்னு சொன்னார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ ഈ വാച്ചും കെട്ടിക്കൊണ്ട് ശ്രീലങ്ക പോയി. நான் இந்த வாட்சை கட்டிட்டு நான் ஸ்ரீலங்காவுக்கு போனேன். ഞാൻ നോക്കിയപ്പോ ശ്രീലങ്കയിൽ ഒരു മോളിൽ കയറിയപ്പോ ஆமென், நான் உள்ள போய் அந்த ஸ்ரீலங்காவுல ஒரு ஆமென் மால்க்குள்ள போய் பார்த்தபோது ഈ കമ്പനി അവിടെ ഉണ്ട്. இதே நான் கட்டி இருக்கிற வாட்சோட கம்பெனி அங்க இருக்கு. ഞാൻ ആ കമ്പനിക്കകത്ത് കയറിയിട്ട് நான் அந்த கம்பெனிக்குள்ள போய் அந்த வாட்ச் ஷோரூமுக்குள்ள போய் ഈ വാച്ചിന്റെ വില എത്രയെന്ന് ചോദിച്ചു. இந்த வாட்சுடைய விலை எவ்வளவுன்னு கேட்டேன். 28 lakh. 28 lakh, 28 ലക്ഷം. അയ്യോ, നിങ്ങൾക്ക് അസൂയ ഇല്ലാത്തവർ കൈയടിച്ച് பொறாமையா உங்களுக்கு பொறாமை இல்லாதவங்க நல்லா கையை தட்டி கத்துறதுங்க. അൺഫോർച്ചുനേറ്റ്ലി ഞാൻ മറന്നു ഈ പ്രാവശ്യം കൊണ്ടുവരാൻ വേണ്ടിട്ട്. நான் மறந்துட்டேன் இந்த முறை நான் கொண்டு வர்றதுக்கு. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ടാഗ് കെയർ എന്ന് പറഞ്ഞ വാച്ച്, ടാഗ് കെയർ சொல்லப்படுற ஒரு வாட்ச். ഹല്ലേലൂയ. ഒറ്റ റീസൺ, ஒரே காரணம் என்னவென்றால் വേദപുസ്തകം ഉയർത്തിയത് കൊണ്ട്. വേദ പുസ്തകത്തെ ഉയർത്തിയതിനാലதான். വേദപുസ്തകം പ്രോസ്പെരിറ്റിക്ക് എതിരായിരുന്നു എങ്കിൽ, വേദ പുസ്തകം செழிப்பின் உபதேசத்திற்கு எதிராக இருக்குமானால் എനിക്ക് ആ വാച്ച് കയ്യിൽ വരില്ല. அந்த வாட்ச் என் கையில வந்திருக்கவே கூடாது. വരില്ല. ஆமென், வந்திருக்காது. ഹല്ലേലൂയ. കാരണം ഞാൻ അത് ആഗ്രഹിച്ചിട്ടില്ല. ஏன்னா நான் அதை விரும்பவும் இல்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഞാൻ അങ്ങനെ ഒരു വാച്ച് വാങ്ങാൻ ശ്രമിച്ചിട്ടുമില്ല. நான் அப்படிப்பட்ட ஒரு வாட்சை வாங்க முயற்சி பண்ணவும் இல்லை. ദൈവം എന്നെ ദൈവമായിട്ട് എത്രത്തോളം അടുക്കോ, യേശുവിനെ എത്ര ഉയർത്തോ, ദൈവം എന്നെ ഒരു ബ്രാൻഡ് ആക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. எவ்வளவாய் இயேசுவை நான் நெருங்குகிறேனோ, எவ்வளவாய் அவரோடு நான் எழுந்து நிற்கிறேனோ, அவருடைய பிராண்டாவை என்னை மாற்றுகிறார். കരം ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை பலமாய் தட்டி சொல்லுங்க, നീ ദൈവത്തിന്റെ അടുത്ത് 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 വരും തോറും, நீங்க தேவனிடத்தில் கிட்டி கிட்டி சேர்ந்து வர வர, നീ അടുത്തടുത്ത് വരും തോറും, பக்கத்தில் வர வர നിന്റെ എല്ലാ പ്രോബ്ലങ്ങളും മാറിക്കൊണ്ടിരിക്കും. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். കരം അടിച്ചു പറഞ്ഞേ, கையை தட்டி சொல்லுங்க, നീ ദൈവത്തിന്റെ അടുത്ത് വരും തോറും, நீங்கள் தேவனை கிட்டி சேர சேர നിന്റെ കടഭാരം മാറിപ്പോകും. கடன் பாரம் போடும். നിന്റെ പ്രോപ്പർട്ടി വർദ്ധിക്കും. உங்கள் நிலம் பெருகும். ബിൽഡിങ്ങുകൾ വർദ്ധിക്കും. கட்டிடங்கள் பெருகும். വീടുകൾ വർദ്ധിക്കും. வீடுகள் பெருகும். വാഹനങ്ങൾ വർദ്ധിക്കും. வாகனங்கள் பெருகும். ആത്മാക്കൾ വർദ്ധിക്കും. மக்கள் பெருகுவார்கள். ബന്ധങ്ങൾ വർദ്ധിക്കും. உறவுகள் பெருகும். രാജ്യത്തിന്റെ വാതിൽ തുറക്കും. தேசத்தின் வாசல் திறக்கப்படும். കരമടിച്ച്, கைகளை தட்டி, കരമടിച്ച്, நல்ல கைகளை தட்டி. ஹalleluya. Receive them. Jesus, hallelujah. Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹalleluya. ഒരു മോസസ് എന്ന പേരുള്ള ഒരു വ്യക്തിയുടെ മേൽ ദൈവശക്തി ഇറങ്ങുന്നു. ஒரு மோசஸ் என்று பெயர் சொல்லப்படுகிற நபர் மேல் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. മോസസ് എന്ന പേരുള്ള ഒരു വ്യക്തിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. மோசஸ் என்ற பேருள்ள நபருக்காக ஜெபியுங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വാച്ച ഫ്രണ്ടി വാ. முன்னாடி வாங்கண்ணே. ഞാൻ മോസസിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, மோசஸ் அவர்களுக்காக ஜெபிக்கும்போது, സഭയിൽ ഒരു മോസസിനെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കുമ്പോൾ, சபையில் ஒரு மோசஸை தேவன் எழும்ப பண்ணுகிறார். ഒരു എസ്തറിനെയും കൂടെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കുകയാണ്. எஸ்தரையும் தேவன் எழும்ப பண்ணுகிறார். Yes, ஹalleluya. മോനെ വീഡിയോ ഒന്ന് പ്രൊജക്ട് ചെയ്ത് അവരുടെ മേലെ. ஆமென். வீடியோ நீங்க ஆமென் அவங்களுக்கு நேரா நீங்க கவர் பண்ணுங்க. ഹല്ലേലൂയ. മോസസ് ആരാണ്? மோசஸ் யாரு? നിങ്ങളാണ്. എസ്തർ ആര്? எஸ்தர் யாரு? നിങ്ങളുടെ രണ്ട് ബന്ധം உங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு? അവിടെ പോയി ചോദിക്കും. உங்க ரெண்டு பேருக்கு என்ன? ഹസ്ബൻഡ് വൈഫ്, கணவன் மனைவி. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. തൂയരേ തൂയരേ സർവവല്ലഭൻ നീരേ பாத்திரரே. Come on church. துதி உமக்கே பாத்திரரே.
துதி உமக்கே. அல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നിങ്ങളുടെ വീട്ടിനകത്തുള്ള എല്ലാ പേരുടെ മേലും ദൈവശക്തി ഇറങ്ങാം. வீட்டிற்குள் இருக்கிற எல்லா பேருக்கு மேலேயும் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. അച്ഛാ, ഇനി ഡിസ്കിന്റെ പ്രോബ്ലം ഇനി ഉണ്ടാവത്തില്ല. ஆனா இனி உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம், முதுகு வலி இருக்காது. ഉണ്ടോ? இருக்கா உங்களுக்கு? എത്ര വർഷമായിട്ട് അനുഭവിക്കും? எவ்வளவு வருஷமா நீங்க அனுபவிக்கிறீங்க? ஒரு வருஷமா அனுபவிச்சிருக்கேன். എന്നോട് പറഞ്ഞിട്ടുണ്ടോ? ഇപ്പൊ என்கிட்ட நீங்க அத பத்தி சொன்னீங்களா? சொல்லல, ആരാ വെളിപ്പെടുത്തി? யார் இதை வெளிப்படுத்தினா? ஆண்டவர் வெளிப்படுத்தி. ஹalleluya. ജീസസ്. ஜீசஸ். നീ രഹബോത്തിലെ ഒരു ലീഡറാണ്. நீங்க ரெகபோத் சபையின் ஒரு தலைவர். എസ്തർ, எஸ்தர், നീ ഒരു ഹൗസ് വൈഫ് അല്ല. நீங்க ஒரு அமேன் ஹவுஸ் வைஃப் அல்ல. ഹൗസ് വൈഫ് അല്ല. ஹவுஸ் வைஃப் அல்ல. ஹோம் மேக்கர் அல்ல. നീ ദൈവരാജ്യത്തിന്റെ நீங்க தேவ ராஜ்யத்தினுடைய ഒരു ഇൻവെസ്റ്റ്മെന്റ് ആണ്. நீங்க தேவ ராஜ்யத்திற்கு ஒரு சேமிப்பு. സ്കൂളിൽ എന്നാ വേല ചെയ്യുന്ന? സ്കൂളിൽ തന്നെ ஸ்கூல்ல என்ன வேலை செய்றீங்க நீங்க? ஆபீஸ் பாய் வேலை. ഓഫീസ് ബോയ്. ഹല്ലേലൂയ. Office. ഫയലുകൾ കൊണ്ട് കൊടുക്കുന്ന. ஃபைல் கொண்டு கொடுக்கிற மாதிரி. ഹല്ലേലൂയ. ஜீசஸ். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ദൂതൻ നിന്റെ കയ്യിൽ ഒരു ഫയലും കൊണ്ടുവരികയാ. தூதன் உங்க கையில் ஒரு ஃபைலை கொண்டு வருகிறார். ചില ഡോക്യുമെന്റ്സുകൾ സൈലിൽ വിടാൻ പോകുന്നു. சில டாக்குமெண்ட்ஸ்ல உங்க கையெழுத்து விட போகிறது. വിൽക്കാതെ കിടക്കുന്ന നിലങ്ങൾ വിറ്റ് പോകും. விற்காமல் விடப்பட்டிருக்கிற நிலங்கள் விற்று போகும். ഉണ്ടോ? അങ്ങനെ ഉണ്ടോ? அப்படி உண்டா? എന്താ? റിയൽ എസ്റ്റേറ്റ്. ரியல் எஸ்டேட்டா? நம்ம ரியல் எஸ்டேட் பண்றோம். ഇപ്പൊ എത്ര നിലമുണ്ട്? இப்ப எவ்வளவு நிலங்கள் இருக்கு? இப்போ எதுவும் இல்லைங்க எங்ககிட்ட. നിലങ്ങൾ വിറ്റ് പോകുന്ന ആത്മാവ് ആലോചന. நிலங்கள் விற்கப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். റിയൽ. ஆமாங்கய்யா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. വിൽക്കാതെ കിടക്കുന്ന നിലങ്ങള് விற்காமல் விடப்பட்டிருக்கிற நிலங்களை നിന്നിലൂടെ വിറ്റ് പോകത്തക്ക രീതിയിൽ உங்கள் மூலமாய் விற்று போகத்தக்கதாக നിന്റെ റിയൽ എസ്റ്റേറ്റ് മേഖലകളിൽ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നു എന്ന് உங்க ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பிசினஸில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் என்று എല്ലാ ഫൈനാൻഷ്യൽ സ്ട്രഗിളുകളും எல்லா பொருளாதார நெருக்கடிகளும் യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ഈ ഭവനം വിട്ട് മാറിപ്പോകട്ടെ. இந்த வீட்டை விட்டு விலகுவதாக. കരങ്ങളെ അടിച്ചു സ്തുതിച്ച്. நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். കരങ്ങളെ അടിച്ചു. கைகளை தட்டி തൂയരേ തൂയരേ സർവ വല്ലഭൻ നീരേ. പാത്തിരരേ துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. சுதா யாரு? சுதா. സുധ എന്ന പേരുള്ള சுதா என்ற பேர் கொண்டவர்கள். സഹോദരിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച്. സുധ എന്ന പേരുള്ള சுதா சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். നെൽസൺ. நெல்சன். ഓക്കെ. ജീസസ്. ஹalleluya. ചില സമയത്ത് അനുഗ്രഹങ്ങൾ നമ്മുടെ ഫ്രണ്ടിൽ വരുമ്പോൾ சில நேரங்களில் ஆசீர்வாதம் நமக்கு முன்னாடி வரும்போது ആ സ്ഥാനത്ത് നമ്മുടെ ആള് കാലിയായിരിക്കും. அந்த இடத்துல நம்ம இடம் காலியா இருக்கும். പ്രമീള ആരാ? പ്രമീള. பிரமீளா. പ്രമീളയും വന്നിട്ടുണ്ട്. பிரமீளா വന്നിട്ടുണ്ടോ? வந்திருக்கீங்களா? ആ വീട്ടിലുള്ള ആരെങ്കിലും വന്നിട്ടുണ്ടോ? പ്രമീള. அந்த வீட்ல உள்ள யாராவது வந்திருக்கீங்களா? പ്രവീണ.
பிரவீணா பிரவீணா பிரவீனா பிரவீணா 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 பிரவீனா വീട്ടിൽ നിന്ന് ആരൊക്കെ വന്നിട്ടുണ്ട്? உங்க வீட்ல யாராவது வந்திருக்காங்களே? வாங்க, ஃபேமிலியோட வாங்க. ഫാമിലിയോടെ വാ. வாங்க. തൂയരേ തൂയരേ സർവവല്ലഭ നീരേ പാത്തിരരേ. ജെയിംസ് ആരാ? ஜேம்ஸ் யாரு? ஜேம்ஸ். പാത്തിരരേ തുതിയുമക്കേ. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். தூயரே தூயரே சர்வவல்லப நீரே. தூயரே தூயரே നിർമ്മല നിർമ്മല എന്ന് പറയണം. நிர்மலா. പ്രാർത്ഥിച്ചേ. ஜெபிங்க. ഞാൻ ഈ പേര് പറയുന്ന വ്യക്തിക്ക് വേണ്ടി ജെയിംസ് പ്രാർത്ഥിച്ചു. ஜேம்ஸ் ஜெபம் பண்ணுங்க. ഒരു നിർമ്മലയുടെ കുടുംബത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ദൈവാത്മാവ് പറയുന്നു. நிர்மலா என்ற பெயர் கொண்ட நபருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆவியானவர் ഒരു சொல்கிறார். രേണുകയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ദൈവാത്മാവ് പറയുന്നു. ரேணுகா என்ற நபருக்காக ஜெபிக்க ஆவியானவர் சொல்கிறார். വന്നിട്ടുണ്ടോ? வந்திருக்கீங்களா? ഹല്ലേലൂയ. പ്രാർത്ഥിച്ചു. ஜெபிங்க. ഹല്ലേലൂയ. നാളെ ആരും ആബ്സെന്റ് ആകരുത്. நாளைக்கு யாரும் ஆராதனைக்கு வராம இருக்காதீங்க. നാളെ ആരും ആബ്സെന്റ് ആകരുത്. நாளைக்கு யாரும் ஆராதனைக்கு வராம இருக்காதீங்க. എല്ലാവരും കടന്നു വരിക. எல்லாரும் வாங்க. എല്ലാവരും വരണം. எல்லாரும் வர வேண்டும். ഒരു വലിയ ദൈവപ്രവൃത്തികൾ വെളിപ്പെടാൻ പോകുന്നു. பெரிய தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது. വലിയ ദൈവപ്രവൃത്തികൾ വെളിപ്പെടാൻ പോകുന്നു. பெரிய தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட കൂട്ട போகிறது. സൗഖ്യങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. கூட்டமாய் சுகம் உண்டாக போகிறது. രാജേശ്വരി ആരാ? ராஜேஸ்வரி யார்? ராஜேஸ்வரி. യെസ്. ആ വീട്ടിൽ നിന്ന് ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ രാജേശ്വരി വന്നിട്ടുണ്ടോ? வந்திருக்கீங்களா? வாங்க, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். തൂയരേ അമ്മയുടെ വീട്ടിൽ നിന്ന് அம்மாவுடைய வீட்டில் இருந்து മരണങ്ങൾ നീങ്ങിപ്പോകുന്നു. மரணங்கள் விலகி போகிறது. ഒന്നിനു പുറകെ ഒന്നായി സംഭവിച്ച മരണങ്ങൾ, ஒன்றுக்கு பின்பதாக ஒன்றாக உண்டான மரணங்கள், നിന്റെ വീട്ടിലുണ്ടാകുന്ന നിലവിളിയുടെ ശബ്ദങ്ങളെ வீட்டில் உண்டாகிற கூக்குரலின் சத்தங்களை 2026 ഉണ്ടാകത്തില്ല. 2026 உண்டாகாது. എല്ലാ ദുർമരണങ്ങളെയും ഞാൻ ക്യാൻസൽ ചെയ്യുന്നു. எல்லா கெட்ட மரணங்களை நான் புறக்கணிக்கிறேன். എല്ലാ സൂയിസൈഡ് സ്പിരിറ്റിനെയും ഞാൻ ക്യാൻസൽ ചെയ്യുന്നു. எல்லா சூசைட் தற்கொலையின் ஆவியை நான் அல்லேலூயா நிராகரிக்கிறேன். യേശുവിൻ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். അമ്മയുടെ കാലിനകത്തൊരു ശക്തി വ്യാപരിക്കുന്നു. உங்களுடைய காலுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யும். എവിടെയാ വേദന? எங்க வலி இருக்குது உங்களுக்கு? അപ്പൊ ഞാൻ കാണിച്ച തൊട്ട സ്ഥാനത്ത് ഇപ്പോഴും വേദനയുണ്ട്. தொட்ட இடத்துல இப்ப வலி இருக்கு. യേശു സൗഖ്യമാക്കാൻ പോകും. இயேசு சுகமாக்க போகிறார். കണ്ണിന് പ്രോബ്ലം ഉണ്ട്. கண்ணுக்கு பிரச்சனை இருக்கு. യേശു സൗഖ്യമാക്കാൻ പോകും. இயேசு சுகமாக்க போகிறார். ഇനി ഒരു രോഗവും വരത്തില്ല. இனி ஒரு வியாதியும் வராது. നീ പൂർണ്ണമായി സൗഖ്യമാകാൻ പോകുന്നു. நீங்க முற்றிலும் சுகமாக போகிறீர்கள். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். തൂയരേ പ്രവീണ பிரவீனா പ്രാർത്ഥിച്ച് ஜெபிங்க. തൂയരേ എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചു. சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே துதி உமக்கே. துதி உமக்கே. யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே
செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்துக்கும் எல்லாரும் எழுந்தேன் எல்லாரும் எழுந்தேன் எல்லாரும் இருக்கிற செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர். Hallelujah. Jesus. നിന്റെ ഫൈനാൻഷ്യൽ ഏരിയയിൽ ചേഞ്ച് വരാൻ പോവാ. மகனே, உங்களுடைய பொருளாதார பகுதியிலே மாற்றங்கள் வரப்போகிறது. നിന്റെ ഫൈനാൻഷ്യൽ ഞെരുക്കങ്ങളെ ദൈവം മാറ്റാൻ പോവാ. பொருளாதார நெருக்கடிகளை தேவன் மாற்ற போகிறார். നീ വിശ്വസിക്കുക, நீங்க நம்புங்க. 2026 ചില ബിസിനസ്സുകൾ സ്റ്റാർട്ട് ചെയ്യും. சில பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. വാഹനങ്ങളെ ദൈവം തരും. வாகனங்களை தேவன் கொடுப்பார். ഡ്രൈവറാണോ? டிரைவரா நீங்க? ഏത് വാഹനം ഓടിക്കുന്നത്? எந்த வாகனம் ஓட்டுறீங்க? ഓട്ടോ. என்ன டிராவல்ஸ். என்னிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் டிராவல்ஸ். ഒന്നിൽ കൂടുതൽ വാഹനങ്ങൾ, ஒன்றுக்கும் அதிகமான வாகனங்கள் ഞാൻ നിനക്ക് തരും. நான் உனக்கு தருவேன். കാറുകളെ ദൈവം തരും. கார்களை தேவன் கொடுப்பார். നീ ഇപ്പൊ ഉണ്ടാക്കുന്നതൊന്നും നിന്റെ കയ്യിലില്ല. இப்போ நீங்க என்ன சம்பாதிச்சாலும் அது உங்க கையில அது தேங்கி நிக்கிறது இல்ல. ബാക്ക് ബോൺ പെയിനുകളെ യേശു സൗഖ്യമാക്കുന്നു. முதுகெலும்பு வலிகளை தேவன் மாற்றுகிறார். നീ ജീവനോടെ ഇരിക്കേണ്ടവനല്ല. நீங்க உயிரோடு இருக்க வேண்டிய நபரே அல்ல. മരണം മുഖാമുഖമായി കണ്ടവനെ, மரணத்தை முகமுகமாய் பார்த்த நபர் நீங்கள். ഇന്ന് നീ ജീവനോടെ ഇരിക്കുന്നത് இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருப்பதே ഒരു സഭ നിനക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാനുള്ളത്. ஒரு சபை உங்களுக்காக ஜெபிக்க இருப்பதனால നീ தான். പ്രതീക്ഷിക്കാത്ത വഴികളിലൂടെ நீங்க எதிர்பார்க்காத வழிகளின் மூலமாக ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കും. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். മോനെ ജെയിംസ്, மகனே ஜேம்ஸ், നിന്റെ എല്ലാ കൺഫ്യൂഷനുകളെയും எல்லா குழப்பங்களையும் ഞാൻ കൺഫർമേഷൻ ആക്കി മാറ്റാൻ പോകും. கன்ஃபர்மேஷனாய் மாற்ற போகிறேன். എല്ലാ കൺഫ്യൂഷനുകളെയും, எல்லா கன்ஃபியூஷன்களையும், 2025 കൺഫ്യൂഷൻ 2025 இருந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸ் 2026 നിന്റെ കൂടെ വരത്തില്ല. உங்க கூட வராது. എങ്ങനെ ജീവിക്കും? எப்படி வாழ்வே? നാളെയെ കുറിച്ചുള്ള ചിന്തകൾ நாளைய தினத்தை குறித்து വചനം പറയുന്നു. வசனம் சொல்கிறது. ആകാശത്തിലെ പക്ഷികളെ നോക്ക്, வானத்தின் பறவைகளை അത് பாருங்கள். വിതയ്ക്കുന്നില്ല, விதைப்பதும் இல்லை, കൊയ്യുന്നില്ല, ஆமென், அறுப்பதும் இல்லை, കളപ്പുരയിൽ കൂട്ടിവെക്കുന്നു. களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. അതിനെക്കാട്ടി ശ്രേഷ്ഠമുള്ളതാണ് அதை നീ. காட்டிலும் மேன்மையானவர்கள் நீங்கள். ഞാൻ നിനക്ക് വേണ്ടി വഴിയെ തുറക്കും. நான் உனக்காக வழிகளை திறப்பேன். ഞാൻ നിനക്ക് വേണ്ടി വഴിയെ തുറക്കും. நான் உனக்காக வழிகளை திறந்து. പ്രിയദർശിനി വന്നിട്ടുണ്ട്. പ്രിയദർശിനി பிரியதர்ஷினி வந்திருக்காங்களா? பிரியதர்ஷினி, പ്രാർത്ഥിച്ച് ஜெபிங்க ஜெபிங்க. Hallelujah. Jesus. രണ്ടുപേരും കൈകോർത്ത്, ரெண்டு பேரும் கை கோர்த்து பிடிங்க. നിന്റെ കയ്യിലിരിക്കുന്നത് ഒരു സാമുവേലാണ് കേട്ടോ. உங்க கையில நீங்க தூக்கி பிடித்திருக்கிற மகன் சாமுவேல். അതൊരു സാമുവേലാണ്. மகன் ஒரு சாமுவேல். അവൻ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കും. மகன் தேவனுடைய சத்தத்தை கேட்பான். നിന്റെ ഉദരത്തിനകത്ത് ഇരിക്കുമ്പോഴേ, அவை வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே നീ തീരുമാനമെടുത്തതാണ്. நீங்க முடிவெடுத்தீங்க. എനിക്ക് ദൈവം തരുന്ന കുഞ്ഞിനെ ഞാൻ ദൈവത്തിന് കൊടുക്കും. எனக்கு தேவன் கொடுக்கிற பிள்ளையை நான் தேவனுக்கு கொடுப்பேன். അവൻ ജാതികളുടെ മേൽ ലീഡറായി മാറും. இந்த மகன் புறஜாதியாருக்கு மேல தலைவனாய் மாறுவான். അവൻ ലോകം അറിയപ്പെടുന്ന പ്രവാചകനായി മാറും. இந்த மகன் உலகமே அறியக்கூடிய தீர்க்கதரிசியாய் மாறுவான். നിങ്ങളെ കുടുംബത്തെ ഞാൻ അനുഗ്രഹിക്കും. குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். സഭയിൽ വിശ്വസ്തരായിരിക്കുക. சபையில் உண்மையாயிருங்கள். ഒരു വലിയൊരു ബ്രാഞ്ച് ചർച്ചിലെ പാസ്റ്ററായി, ஒரு பெரிய கிளை சபைக்கு ஊழியனாக നീ തുടങ്ങുന്ന സഭയിൽ ദൈവം കൂടെ ഇരിക്കും. நீங்க ஆரம்பிக்கிற சபையில் தேவன் கூட இருப்பார். ആത്മാക്കളെ വർദ്ധിപ്പിക്കും. ஆத்துமாக்களை பெருக பண்ணுவேன். നിന്റെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകം உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் പട്ടണങ്ങളിൽ, ദേശങ്ങളിൽ, 10 ദേശങ്ങളുടെ മേൽ വ്യാപരിക്കുന്ന അഭിഷേകം, பட்டணங்களிலும் தேசங்களிலும் விசேஷமாக 10 தேசங்களில் கிரியை செய்யக்கூடிய அபிஷேகம். നീ കാൽ ചവിട്ടുന്ന 10 ദേശങ്ങൾ நீங்க கால் மிதிக்கக்கூடிய 10 தேசங்கள் രഹബോത്തിനകത്ത് വരും. ரகபோத்துக்குள்ளே வருவார்கள். എല്ലാവരും കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചു. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ദാവീദിന്റെ മേലിരുന്ന അഭിഷേകം தாவீதிற்கு மேல இருந்த அபிஷேகம் കിന്നരത്തിനകത്ത് ഒഴുകി. கிண்ணறத்துக்குள்ளே ஒழுகினது, ஊற்றப்பட்டது. അവൻ ഉപയോഗിച്ച
ആയുധത്തിനകത്തൊഴുകി. അവൻ பயன்படுத்தின ആയുധத்துக்குள்ளே ஊற்றப்பட்டது. അവനെടുത്ത കല്ലിൽ ഒഴുകി. അവൻ എടുത്തതാണ് കല്ലിൽ ஊற்றப்பட்டது. നീ എവിടെയൊക്കെ തൊടുന്നോ, എങ്കെല്ലാം തൊടുகிறீர்களோ, ചാൾസ് ബിന്നിയുടെ മേലിരുന്ന അഭിഷേകം ഒഴുകിയതുപോലെ பின்னிலிருந்து அபிஷேகம் ஊற்றப்பட்டது போலவே നീ പോകുന്നിടത്തെല്ലാം ഒഴുകും. நீங்க போகிற இடங்களெல்லாம் ஊற்றப்படும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ദൈവം വലിയ കാര്യങ്ങള് தேவன் பெரிய காரியங்களை നാളെ രാത്രി ചെയ്യും. நாளை இரவிலும் செய்வார். അവൻ പ്രാർത്ഥനയോടെ നാളെ കടന്നു വരിക. ஜெபத்தோடு கூட கடந்து வாருங்கள். ഇന്നത്തെ മീറ്റിംഗ് അല്ല, இன்றைய கூட்டத்தை போல அல்ல, ഇതിനെക്കാട്ടി ഡബിൾ മടങ്ങ് പവർഫുൾ ആയി இதை விடவும் இரட்டிப்பான பலத்தோடு வல்லமையோடு கூட നാളത്തെ മീറ്റിംഗ് ആയി മാറും. நாளைய கூட்டம் மாறும். നാളെ നേരത്തെ ഞാൻ എഴുന്നേൽക്കും. நாளைய ஆராதனைக்கு சீக்கிரமாகவே நான் வந்து விடுவேன். 7 മണിക്ക് തന്നെ ഞാൻ പ്രസംഗിക്കാൻ എഴുന്നേൽക്കും. 7 மணிக்கே நான் பிரசங்கம் பண்ண வருவேன். അതുകൊണ്ട് 6:30 നിങ്ങൾ എല്ലാവരും കടന്നു വരിക. நாளை 6:30 மணிக்கு நீங்க எல்லாரும் சரியா வந்துருங்க. വലിയ കാര്യങ്ങൾ ദൈവം ചെയ്യാൻ പോകും. பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ഹാപ്പി ന്യൂ ഇയർ. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். എപ്പോഴും സന്തോഷമുള്ളവരായിരിക്കും. எப்போதும் சந்தோஷமுள்ளவர்களாயிருங்க. എപ്പോഴും ചിരിച്ചു, எப்போதும் சிரித்த முகத்தோடு ആനന്ദത്തോടെ ഇരിക്കുക. ஆனந்தத்தோடு இருங்க. God bless you. God bless you. ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. தேவன் ஆசீர்வதிப்பார். ആമേൻ.